நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம். செத்தார் எழும் விடயம் உண்மையா, அது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு முக்கிய தகவலை பற்றி உங்களோடு அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தன்மை எப்படி உள்ளது எனில், அதாவது அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை அணுவை இன்னொரு வகை அணுவாக மாற்ற முடியும் என்ற ஒரு கொள்கையை, ஒரு அணு கொள்கையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அனைவருமே. மெய்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த உலகத்தில் அனைத்துமே, மெய்ஞானிகள் மற்றும் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி அனைத்துமே அணு பிளவுகள் தான் வெடித்து இத்தனை பிரபஞ்ச படைப்புகள் உருவானது என்று கூறுவார்கள். அத்தகைய கூற்றிலிருந்து நாம் பார்த்தோமானால், இங்கு எதை வேண்டுமானாலும் எதுவாக வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதை வேண்டுமானாலும் எதுவாக வேண்டுமானாலும் மாற்ற முடியும். ஆனால் அதற்குரிய அந்த சிஸ்டம், அதாவது அதற்குரிய ஃபார்முலா நமக்கு தெரிய வேண்டும். அந்த ரகசியம் நமக்கு தெரியாத வரைக்கும் அது நடக்காது, முடியாது என்று கூறுவோம். உதாரணத்திற்கு, இன்று குப்பையிலிருந்து மின்சாரம் எடுக்கிறார்கள், தக்காளியிலிருந்து மின்சாரம் எடுக்கிறார்கள். எதை வேண்டுமானாலும் எதுவாக வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என ஏன் கூறுகிறோம் என்றால், பஞ்சபூத தன்மை அனைத்து இடங்களிலும் பரவி உள்ளது. அந்த பஞ்சபூத தன்மையான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்றவைகள் தான் மீண்டும் மீண்டும் சுழற்சி வகையில் பல்வேறு வடிவங்களாக மாறி மாறி வருகின்றன. ஆக பஞ்சபூதம் என்பது அனைத்திற்குமே இங்கே பொதுவாக இருப்பதால் எதை வேண்டுமானாலும் எதுவாக வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என்பது நியதி. ஆனால் அதற்குரிய ஃபார்முலா, அதற்குரிய சிஸ்டம், அதற்குரிய ரகசியம் நமக்கு தெரிந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். கோடிக்கணக்கான பிரபஞ்ச ரகசியங்கள் இன்னும் இந்த உலகில் உள்ளன. ஆனால் இருந்தாலும் எத்தனை ரகசியங்களை இந்த இயற்கையும் இறைவனும் நமக்கு வெளிப்படுத்தினாலும், செத்து போனவர்களை எழுப்புகின்ற அந்த ரகசியத்தை மட்டும் நிச்சயம் எந்த காலத்திலும் இயற்கை வெளிப்படுத்தவே படுத்தாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனெனில் அந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டால் பிறப்பு இறப்பு சுழற்சி, கால சுழற்சியானது மாறிவிடும். ஆக அந்த ரகசியம் மட்டும் எப்பொழுதும் இயற்கை செத்தார் எழும் விடயம் என்ற அந்த ரகசியத்தை மட்டும் யாருக்குமே எப்பொழுதுமே வெளிப்படுத்தாது. அது ரகசியமாகவே இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து கால சுழற்சியில், பிறப்பு இறப்பு சுழற்சியில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க முடியும். வேறு அத்தனை ரகசியங்களும் வெளிப்பட வாய்ப்பு உள்ளது, செத்தார் எழும் விடயத்தை தவிர என்பது மட்டும்தான் இதில் எனது கருத்தாகும். வாழ்க வளமுடன். நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம். நவைசும் வாழ்க வளர்க.